இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது இது ரீயூனியன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் கூட பார்த்தேன் திரைத்துறையில் ஒவ்வொரு ஜாம்பவானும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்களே, எந்தெந்த காலகட்டத்திலலாம் இவங்க தனக்கான ஆளுமையை நிரூபிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி நினச்சி நான் வந்து பள்ளி பருவத்திலேயே நான் ரசிகர் மன்றம் வச்சது அண்ணன் மோகனுக்கு அவர்கள் தான். அதுதான் நான் சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா இப்போலாம் அந்த எங்கள் ஊர் பக்கம் வரும்போது தஞ்சாவூர் அந்த கிராமங்களுக்கெல்லாம் படம் வரும்போது 2வது ரிலீஸில் தான் வரும். அது ஃபஸ்ட்டு ரிலீஸ்லாம் இப்போ கிடையாது இல்லைங்களா. அப்போ வந்து இந்த பாடு நல்லாவேன்னு ஒரு படம், மலையோரம் வீசு காத்தா ஒரு படத்துக்காக வேண்டி 9 நாள் தேட்டரில் ஓடுனுச்சு. இது ஒரு டூரிங் டாக்ஸில் 9 நாள் அந்த படத்தை பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து பிரமிக்கக்கூடிய அந்த மனிதர்களை எல்லாம் பக்கத்தில் பார்க்குறமேன்னு நான் சினிமாவுக்கு வரும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எதை நோக்கி நம்மளுடைய பயணம் போய் கொண்டு இருக்கிறதோ அங்கே போய் சேர்ந்துரும். ஆனால் பயணம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை திரைத்துறைக்கு வந்த பிறகுதான் நான் அதை கற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த மேடையில் எனக்கு அண்ணன் சொன்னார், என் மண்ணுக்காரங்கிறதுக்காண்டி கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னாரு. யாருக்கு அண்ணன்? அது உண்மைதான். 2வது இங்கே வந்ததுக்கு பிறகு சரி நிறைய வருவாங்கன்னு பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஒரு ஸ்கூல், ஒரே ஒரு அறை, ஒரே ஒரு சாலையில் நடந்த மக்களை எல்லாம் ஒன்றாக கூப்பிட்டு ஒரு விழா நடக்கும்போது இது வந்து நான் வாழ்த்து அரங்கமாக பார்க்க முடியல, அனுபவங்களை சேகரிக்கிற ஒரு காலமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒரு புத்தகம் மாதிரி இருக்கு. இவங்க கடந்து வந்த பாதைகள், அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு அனுபவங்களை சொல்லுவோம். ஏன்னா மனிதர்களுடைய அனுபவங்களை இன்னொரு மனிதர்களுக்கு கடத்துவது என்பது அபூர்வமாக இருக்கிறது இன்றைக்கு வந்த படைப்புகள்ல. அப்படி இவங்களுடைய அனுபவங்களை கேட்கிற ஒரு மேடையாகத்தான் இதில் பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு தன்னுடைய பழைய உறவுகளையும் நட்புகளையும் அவர் விடக்கூடாதுன்னா வந்து என்னை வந்து அண்ணன் செலீன் அவர்கள் அழைச்சிருக்காரு. தஞ்சாவூர்லேருந்து இதுக்குன்னு வந்திருக்காரு. அவர் தான் என்னை சென்னையில் கொண்டாந்து வைரமுத்துட்டு சேர்த்து விட்டவர். செவனின்னு ஊரில் வாத்தியார் வேலை பார்த்துட்டு கம்ப்யூட்டர் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் கொண்டாந்து இங்கே அமுச்சு விட்டு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எல்லா நண்பர்களையும் அவர் அழைத்து கொண்டு வந்து இங்கே வந்து சேர்ந்து ஒரு அறையில் சாப்பிட்டது, ஒரு ஸ்டுடியோவில் அவங்க ஷூட் பண்ணது பார்க்கலாம். எல்லா பேருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். எனவே இது வந்து அனுபவம் சரிந்த ஒரு மேடையாக நான் பார்க்குறேன். அனுபவம் சரிந்தவர்கள் எல்லாம் கூடுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது. ஐயா இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய பேரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை மூலியமாக கூடுகிறார்கள். எனக்கு என்னவோ இந்த இன்ஸ்டியூட்ல இந்த மாதிரி மாதம் ஒரு நிகழ்வு நடத்தி இவங்களுடைய அனுபவங்களை சொன்னாலே பின்னவர்கள் வருபவர்களுக்கு, இனிமேல் சினிமாவுக்குள் வருபவர்களுக்கு சினிமானா என்ன, உழைப்புனா என்ன, நேர்மைனா என்ன, படைப்புனா என்ன, எவ்வளவு தூரம் ஒரு வெற்றிக்காக கடக்க வேண்டியிருக்கிற இந்த அனுபவங்களே கூட அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தணும் அப்படிங்கம்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தொடர்ந்து இந்த இன்ஸ்டியூட்ல நடத்துனீங்கன்னா என்னை போன்றவர்கள் எனக்கு பின்னால் வருபவர்களுக்கும் இது மிகப்பெரிய பாடமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே வாழ்த்த வயது இல்லை, உங்களுடைய அத்தனை சுவடுகளோடும் பின்தொடர்ந்து நடக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன். இந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு யார் கண்ணன் அண்ட் டீமுக்கு தான் நான் நன்றி சொல்வேன். ஏன்னா இது வந்து உண்மையாகவே பர்ஃபெக்ட் ரீயூனியன் மாதிரியே இருக்குது எனக்கு. இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை வருஷம் பழகிருக்கோன்னு இப்போ பார்க்கும்போது அப்படியே மெமரிஸ் ஓடிட்டுருக்கு. தேங்க்யூ கண்ணா, ஜஸ்ட் லைக் தட், தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி செல்வமணி சாரும் தானு சாரும் ஒரு மேட்டர் பேசினார். அது கம்பீரமான விஷயங்கிறதுனால அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசிடுறேன். இப்போது செல்வமணி சார் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த டைரக்டரோட லெட்டருங்கிறது மலையாளம் படம் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும். அங்கே இது யூனியனில் இருக்குது சார். நான் இங்கே எத்தனையோ தடவை தயாரிப்பாளர் சங்கத்தையும் ஃபிலிம் சேம்பரில் சொல்லியிருக்கேன். இது கேட்கவே இல்லை. அவங்க டைரக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை நாளில் ஷூட் பண்ணுறோம், இவங்க ஆர்டிஸ்ட்டு இந்த பட்ஜெட்டுங்கிறது லெட்டர் கொடுத்தா தான் மலையாளம் கேரளா அசோசியேஷனில் கையெழுத்து போடுவாங்க. நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், பிருத்விராஜ் ஹீரோவை வச்சு படம் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். அதை வந்து முதல்ல சொன்னேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம். பட் இது உண்மை, இது கரெக்டாக இந்த மாதிரி பேசிக்கிட்டா சினிமா நல்லா இருக்கும். சினிமா நல்லா இல்லாததுக்கு காரணம் நம்ம தான், சினிமா இல்லை, அது உண்மை. எனவே நன்றி. மகேந்திரன் சார் பற்றி சொல்லணும்னா, நெஞ்சத்தை கீழாத எங்கள் எல்லாருடைய நெஞ்சத்தை கீழினவர் மகேந்திரன் சார். பிரமாதமான இயக்குனர், எக்ஸ்ட்ரானரி எழுத்து ஆளுமை இருக்கிறவர். அவர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? அவரை எழுத்து பற்றியும் படத்தை பற்றி பேசுகிறோன்னா, எந்த விதமான சப்ஜெக்டாக இருந்தாலும் பொதுவாக டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லேயே தே ஆர் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க, ரைட்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் மகேந்திரன் சார் பொறுத்தவரை ஒரு நான் மூவரங்கிற ஒரு படமாகட்டும், மோகம் 30 வருஷமாகட்டும், தங்கப்பதக்கமாகட்டும், உதிரி பூக்கள் ஆகட்டும், பூட்டாத பூட்டுக்கள் ஆகட்டும், ஜானி ஆகட்டும், இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம்.
பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா ஆகட்டும் இதாகட்டும், அவர் வந்து ஒரு எந்த மாதிரி கதையாக இருந்தாலும் அதுக்கு அப்படி ஜீவன் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் சாந்தகமாக இருந்தது தான் நமக்கு உதிரி பூக்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய காவியத்தை கொடுத்தவர். இட்ஸ் எவர் லாஸ்டிங் கல்ட் ஃபிலிம் இன் இந்தியன் ஸ்க்ரீன். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு ரொம்ப 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேர். நான் நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன், அவரோட கேரக்டரேஷன் தான், அவரோட அந்த ஆளுமை எங்கே வருதுன்னா அவரோட ஹீரோவோட கேரக்டரேஷன் எழுதுறதுல தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதிரி பூக்களில் விஜயன் சாரோட கேரக்டரேஷன் ஆகட்டும், அஸ்வினி அம்மா கேரக்டரேஷன் ஆகட்டும், பூட்டாதா போட்டுக்கள் ஜெயந்தி அவர்கள் கேரக்டரேஷன் ஆகட்டும், ஏன் ஜானி படத்தில் பார்த்துங்க ரஜினி சாரோட அவரை வந்து எவ்வளோ வித்தியாசமாக காட்டிருப்பாருங்கிறது ஜானி படம் பார்த்தவங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் அந்த கேரக்டரேஷன் வச்சியே சீன்ஸ் எழுதுறதாகட்டும், அதை வந்து நெஞ்ச தொடுற மாதிரி சிம்பிளாக ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதி அது வந்து நெஞ்ச தொடுற மாதிரி செய்யக்கூடிய ஒரே டைரக்டர் அவர் தான். அவரை பற்றி பேசுறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்குது, கொஞ்சம் கௌரவமாக இருக்குது. ஏன்னா ஐ எம் பிளஸ்ட் ஒன். பாலு மகேந்திர சார் மூலமாக அறிமுகமான நானும் மகேந்திரன் சார் ஆகட்டும், பாபு சார் ஆகட்டும், இந்த மாதிரி மிகப்பெரிய சிங்கித்தம் ஸ்ரீனிவாசராவ் டைரக்டர்கிட்ட மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு விதமாக வரும். ஆனால் இவர் 60ஸ்லேருந்து 80s 90s வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட படத்தில் அந்த தரத்தை அப்படியே உயர்த்து போயிருக்கிறார். ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஆகட்டும், அவர் முதல் பண்ண படங்களுக்காகட்டும், இந்த படங்களுக்கு தங்க பதக்கம் ஸ்டைலுக்கும் உதிரி பூக்கள் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். அது சம்பந்தமே இல்லை. ரிஷி மூலம் பாருங்க, ஒரு பூட்டாத பூட்டுக்கள் பாருங்க, எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே காலகட்டங்களில் வந்த படங்கள் தான். அப்படி ஒரு ரைட்டர் எந்த மாதிரி கதை யாருக்கு வேணும்ன்றது அப்படி வச்சு ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி என்ன வேணாலும் ஒரு சிபி எதை வேணாலும் கொடுக்க தயாராக இருந்தால் ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும். இங்கே நிறைய பேர் இவங்களை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. பட் டைமை கருதி சொல்லணும்னு ஆசைப்படுறது ஒவ்வொருத்தர்கிட்ட பர்சனலாகவே பேசினேன். உதாரணத்துக்கு இப்போ தான் தானு சார் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். 80sலேருந்து ஆக்டிவாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு? அந்த ஆளுமைக்கு தான் நன்றி சொல்லணும். அவருக்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கிறாரு, இயக்குனர் இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு, ஒரு லிரிக் ரைட்டர் இருக்கிறாரு, ஒரு நல்ல ரசிகன் அவர். ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி ஒரு டைட்டில் அவர் கூட எடுக்கலாம் அவர். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. லெனின் சார் பற்றி எப்படி சொல்கிறது? நான் அவர் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வரமாட்டாரான்னு நான் சொன்னேன், எப்படியாவது ட்ரை பண்ணுறான் மனுஷனை, எப்படியாவது கூட்டிகிட்டு வாடா, பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன்னு. ஏன்னா அவருக்கு கிடைக்க மாட்டார். எப்படி ஒரு பாசிட்டிவாக சொல்லக்கூடிய மாமனிதன் அவர்னா, ஒரு காலகட்டத்தில் எனக்கு பணமே இல்லை, படம் பண்ணுறது பற்றி பேசிட்டு இருந்தேன். ஏஎம் ஸ்டுடியோவில் சாரை பார்த்தோம். அப்படியே அந்த எடிட்டிங், அந்த எல்லாருக்கும் தெரியும் எடிட்டிங் ரூம்ஸ். எங்கே என்ன மோகன் சார் என்ன எங்கே இல்லை சார் இப்படியே வந்திருக்கேன். எப்போ படம் பண்ணுறீங்க அப்படின்னா, சார் சும்மாங்க சார் பணமே இல்லைன்னு. படம் பண்ணுறதுக்கு பணம் எதுக்கு அப்படின்னா, ஏய் என்னடா அப்படின்றதுக்குள்ள உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறாரு. அவ்வளோ தன்னம்பிக்கை வர வைக்கிறார். தேங்க்யூ சார், தேங்க்யூ லெனின் சார். ஸ்டீல்ஸ் ரவி என்னோட நண்பன், எங்கள் எல்லாருக்கும் நண்பன். நம்ம நெஞ்சத்தை கில்லாதுலேருந்து அப்படியே வந்தோம், இன்றைக்கும் வளர்ந்துட்டுருக்கோம். பாறைவளல் அங்கெங்கேயோ இருக்கான், அதுக்கப்புறம் பார்க்குறேன். அந்த மாதிரி மிக சிறந்த சாரை வந்து பார்க்கணும்னு எத்தனை இடத்துல கேட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். சார் இப்போ சொன்னேன் சார், நான் உங்களுக்கு அதை கொடுங்க ஐயா. நான் வந்து இவரை பார்க்கணும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கரெக்டான கனெக்டே கிடைக்கல. இங்கே பார்த்தோன்னே எனக்கு எத்தனை நல்ல பாடல்கள் எழுதியிருக்காரு ஐயா மனுஷன். மியூசிக் போடுறது மட்டும் இல்லை, சிங்கரும் ஆகட்டும், லிரிக்ஸ் எவ்வளோ இங்கே தொடர மாதிரி எழுதினம்மா. இவருக்கு நான் சொன்னேன் பர்சனலாக, வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் சார், தயவுசெய்து உங்கள் ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கிட்ட, நம்ம கண்ணாசன் பையன் ஒவ்வொருத்தர்கிட்ட, ராம்ஜி எத்தனை பேரை நான் சொல்ல முடியும் எங்கே. ஆனால் அதனால் அவங்கக்கிட்ட பர்சனலாக 2 நிமிஷம் பேசிடுறேன். எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி. ஸ்னேகன் ஆகட்டும், குட்டியம்மா ஆகட்டும், அவங்க என்ன சொல்கிறது, அவங்க எல்லாருக்கும் அம்மா ஆயிட்டாங்க. இந்த வழக்கறிஞர்கள் சொல்லணும், அம்மா உங்கள் அம்மா மாதிரி எனக்கு நிறைய பேர் ரசிகர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நான் நல்லா இருக்கேன். தமிழில் இருக்கிற அத்தனை தாய் குலத்தோட ஆசீர்வாதத்தில் தான் இன்றைக்கும் நல்லா இருக்கேன். நன்றி சொல்லுங்க அம்மா, உங்கள் அம்மாவுக்கு. தேங்க்யூ.
மீடியா, பிரஸ் எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். வாழ்த்துக்கள். டைரக்டர் மகேந்திரன் சாரோட பேரில் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கண்ணன் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஆமாம், நல்லபடியாக நடக்கணும் அகாடமி. நானே எவ்வளோ வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும், ஒரு நடிகையாக இருந்தாலும், எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், எவ்வளவோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ படங்களில் ஒர்க் பண்ணியிருந்தாலும், பிரசாத்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட், பிரசாத் மல்டிமீடியாவில் வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து படித்து ஒரு குறும்படம் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி வேணும். அந்த அகாடமிக்குள்ளே வந்து படிக்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் லைஃபில் இருந்து வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து படிக்கிறதுக்கு வராங்க. ஒரு பையன் ஐடியிலிருந்து வரான், ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் ஆந்திரா, 2 பேர் ஆந்திராவிலிருந்து வராங்க. சம்பந்தமே இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி வயசானவங்க 50 வயசு 60 வயசு ஆளுங்கள் கூட வந்து இதே பிரசாதில் வந்து என் கூட படிச்சிருக்காங்க. என்னோட முன் பேட்சில் பின் பேட்சில் படிச்சிருக்காங்க. குறும்படத்தில் நடிக்கிறாங்க, ஆர்வமாக இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறதுக்கு. எனக்கு தினசரி ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்கள் சீரியல்லையும் படங்கள்லையும் எங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவ்வளோ ஆர்வமான உள்ளங்கள் நான் பார்த்தேன் அந்த அகாடமியில் வந்ததுனால. எவ்வளவோ பைத்தியமாக இருக்காங்க சினிமா பற்றி, சினிமாக்குள்ளே நுழையிறதுக்காக. என்னோட குறும்படம் நான் எடுத்ததப்புறம் இது எல்லாம் நான் தெரிஞ்சிட்டேன். இந்த நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் கூட அப்படி இருக்காங்க இது படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க சார், பெரிய டைரக்டரோட பேரில் ஆரம்பிக்கிறீங்க. அதனால அங்கே சிறப்பு முறையோட எல்லாம் கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்துட்டு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சா பத்தாது, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் என்னோட சின்ன ஒரு சஜஷன், அங்கே படிக்கிற பசங்கள்ல நீங்களே தேர்ந்தெடுங்க யாரு நிஜமான நல்ல டேலண்ட் உள்ள பசங்க. அது டைரக்ஷனா இருக்கலாம், ஆக்டிங்ல இருக்கலாம், சினிமாடோகிராஃபிக்ல இருக்கலாம். அந்த மாதிரி சில பேர் பயங்கர டேலண்ட் உள்ள வருவாங்க இருப்பாங்க. அந்த மாதிரி டேலண்ட் உள்ள பசங்கள சார் நம்மளோட இண்டஸ்ட்ரியில சேர்ந்து டைரக்டர்ஸ் கிட்ட அனுப்புங்க. ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியம். அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு அவங்க ஆமா அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட எவ்வளவோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க, படம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த அகாடமியில இருந்து ஒரு 2 பேர் நீங்க சேர்க்கணும். நம்ம அகாடமியில இருந்து அது சினிமாட்டோகிராஃபர் கிட்ட, டைரக்டர்ஸ் கிட்ட நீங்க அனுப்புங்க சார். அவங்களுக்கு ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணணும் சார். இது தியரி மட்டும் பத்தாது, பிராக்டிக்கல்ல அவங்களுக்கு நாலேஜ் வேணும். அதை நீங்க கண்டிப்பா நீங்க செய்யணும். இது என்னோட சின்ன ஒரு இது. ஏன்னா இங்க படிச்சுட்டு மட்டும் பத்தாது, ஒரு இயக்குனர் கூட அவங்க ஒர்க் பண்ணணும், ஒரு சினிமாட்டோகிராஃபர் அண்டர் ஒர்க் பண்ணணும். அந்த லொகேஷன்ல என்ன நடக்கணும்னு உண்மையான ஒரு நாலேஜ் ப்ராக்டிக்கல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் சார். அதை நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு நீங்க வந்து அவங்களுக்கு கூட டைப் பண்ணி, டைரக்டர்ஸ் கூட டைப் பண்ணி, செல்வமணி சார் இருக்காரு, தானு சார் இருக்காரு, படம் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் இல்லையா, பேரரசு சார் இருக்காரு, லெனின் சார் இருக்காரு, எடிட்டிங். ஓ மை காட், என்னோட குறும்படம் பத்தி சொல்லி ஆகணும். லெனின் சார் இல்லைன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. நன்றி லெனின் சார், கண்டிப்பா இந்த மேடையில நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப லக்கி, எவ்வளோ லக்கின்னு என்னாலே சொல்ல முடியாது. நான் எவ்வளோ லக்கி. எல்லாமே என்னோட லைஃப்ல நடந்தது நல்ல நல்ல விஷயங்கள்ல இந்த குறும்படம் கூட அவ்வளோ லக்கான ஒரு விஷயம்தான். எல்லாமே ஒரு ஆர்வம் தான். நம்ம போடுற அந்த ஆர்வம், நம்ம போடுற அந்த பேஷன் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி லெனின் சாரோட சப்போர்ட், ஓ மை காட், சச் அ ஸ்வீட் பர்சன். கோவப்படுறேன்னு சொன்னீங்களே தானு சார், நான் ஷாக் ஆயிட்டேன் ஒரு செகண்ட். ஐயோ
அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன், அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன், ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன். உடனே அவரு எடிட்டிங் செய்யணுமா அப்படின்னாரு. ஆமா சார் எடிட்டிங் செய்யணும். உடனே வாங்கன்னு சொல்லி என்னை வர வச்சு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு சும்மா சின்னதா ஒரு எடுத்திருக்கேன். எனக்கே பயம், ஐயோ என்ன சொல்வாரோன்னு பார்த்துட்டு. ஆனா அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எவ்வளவு அழகா அதை எடிட் பண்ணலான்னு சாரோட இது இல்லாம கண்டிப்பா முடியாது. அவரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி ராஜா சார் இருக்கட்டும், அவரும் ஐயோ ஃபுட்டேஜ் பார்த்ததும் மியூசிக் பண்ணி கொடுத்த இளையராஜா சாருக்கு எப்பவுமே நன்றி. ஸோ அந்த மாதிரி இந்த குறும்படத்துக்கு அந்த மாதிரி சேர்ந்துச்சு சார். குறும்படம் எல்லாம் ஓகே, லெட் இட் பி. இந்த அகாடமி நல்லபடியா நடந்து நிறைய இங்க பசங்கள் வந்து படிச்சு அப்புறம் போய் டைரக்டரோ ஆக்டரோ ரைட்டர்ஸோ எவ்ரிதிங் ஏதாவது ஆகணும்னா கண்டிப்பா இந்த அகாடமி நல்லபடியா வரணும். நிறைய பேர் இங்க இருந்து படிச்சுட்டு வெளியில் வரணும். நானும் புதுமை பித்தன் படத்துல ஒரு ஷெட்யூல், ஒரு அன்ஷெட்யூல்ல வந்து மகேந்திரன் சார் டைரக்ஷன் பண்ணாரு. ஆமா. ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி தட் ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் இன் சர்ஸ் டைரக்ஷன். அந்த டைம்ல எனக்கு தெரியல பெருசா. The only thing I knew he is a very big director. He's done very big films. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் தவிர. ஆனா அப்புறம் பயம், ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட், ஒரு பயம், நம்ம இன்டராக்ட் பண்ண முடியல ஒன்றும். பட் அவர் கூட அவரோட டைரக்ஷன்ல ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த படத்துல. ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு எவ்ரிபடி ஆன் த ஸ்டேஜ், ஆல் லவ்லி பீப்புள் ஆன் த ஸ்டேஜ். எல்லாரும் கூட எனக்கு நல்லா தெரியும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 2 நாள் முன்னாடி தான் சாருக்கு பாராட்டு விழா நடந்தது, முந்தா நேரத்தை. இன்னைக்கு சாரோட பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ சார். மிக மிக ஒரு முக்கியமான விழா இது. ஏன்னா தமிழ் சினிமாவில் 100 ஆண்டுகளை கடந்து கூட ஒரு 5-6 பேர் இயக்குநர்கள் பேர் நினைவில் இருக்கும்னா அதில் மகேந்திரன் முதன்மையானவராக இருப்பார். பல்வேறு இன்னும் 5-6 பேர் இருக்காங்க. ஆனால் 100 ஆண்டுகளை கடந்தும் நம்ம எவ்வளோ படம் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன மாதிரியான படம் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை விட இன்னொரு அதிர்ஷ்டம் என்னன்னா, அப்பன் பேரை கெடுக்காத பிள்ளைங்க பிறக்கணும், குரு பேரை கெடுக்காத சிஷியும் கிடைக்கணும். மறைந்த பிறகு கூட இன்னைக்கு ஏதாவது வந்து அவங்க டாப்ல இருக்கும்போது சொல்லிப்பாங்க, நான் வந்து மகேந்திரன் அசிஸ்டன்ட், நான் பாரதி ராஜா அசிஸ்டன்ட். ஆனால் பல இயக்குநர்கள்கிட்ட இருந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு அவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க, அவங்களோட அசிஸ்டன்ட் அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அப்போ கலைமணி சார் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், நான் உதவியாளர் இருக்கும்போது, அவர் ஒரு பெரிய ஹீரோ, மிகப்பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு அவர் முக்கியமான காரணம். அவர் பேர் அவர் சொன்னதில்லை. அப்போ கலைமணி சார் சொல்லும்போது சொன்னார், இல்லை செல்வமணி, நம்ம பேர் அவன் சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு. நம்மளால அவன் உயர்ந்த இடத்துல இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, அவன் நம்ம பேரை சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும், அப்போதான் அவன் நம்ம பேரை சொல்லுவான்னு. ஆனால் அது அப்படிலாம் இல்லாமல் அவர் மறைந்த பிறகு கூட வந்து அவர் நினைவால் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே நம்ம யார்கண்ணனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஆனால் யார்கண்ணன் வந்து என்னோட மிகச்சிறந்த நண்பர். அவரோட நெருங்கிய பழக்கமே எனக்கு வந்து ஒரு படைப்பாளிகள் ஆரம்பிக்கும் போது அவரோட எனக்கு நெருங்கிய பழக்கம். அப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி தூரமாக பார்த்து மதுக்கூர் கன்னடா தான் தெரியும் எனக்கு. அள்ளி தந்த வானம் எழுதணும், அவர் தான் இவரான்னு கூட எனக்கு தெரியாது. வரும்போது படைப்பாளிகள் ஆரம்பிக்கும் போது பாரதி ராஜாவுக்கு நானும் வி சேகரும் வந்து லெஃப்ட் ரைட்டு. அது மாதிரி எனக்கு வந்து யார்கண்ணனும் சசிமோகனும் லெஃப்ட் ரைட்டு. இவங்க இருந்தால் தான் அந்த அப்போ 24 மணி நேரம் வந்து 6 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் எங்களுடைய பணி இருந்தது. அப்போ தான் யார்கண்ணனோட உழைப்பு, அவருடைய எழுத்து திறமை எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அவர் பயன்படுத்திட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் யார்கண்ணன்னா ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு இயக்குனர். எப்படின்னா, நாங்கள் இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, இப்போ நாங்கள் டைரக்டராக உருவாக்குறோம். நாங்கள் கூட வந்து சரி இப்போ டைரக்ட் பண்ணுறோம், அதில் ஒரு இதை விட நம்மக்கிட்ட இருக்கவங்க வந்து ஒரு கொஞ்சம் பேர் டைரக்டர் ஆக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம டைரக்டர் யூனியன்லேருந்து ஒரு 50 பேருக்கு வேறு இடத்துல வந்து சான்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு 25 படங்களில் மிகச்சிறந்த படங்களில் தேர்ந்தெடுத்து அதுலேருந்து ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் நடிக்கலாம், அவங்களாம் ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணி அந்த ஒரு சிறந்த நடிகைக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம். அந்த அவார்டை வாங்க வரும்போது தான் எனக்கு வந்து அது யார்கண்ணனோட மகள்னே தெரியும். எனக்கு அது வரைக்கும் வந்து யார்கண்ணனோட பழகினா கூட இது என்னோட மகள்னு அவர் சொன்னதே இல்லை.
என் மகன் எடுக்க சார் நீங்கள் ஏதாவது ஒரு அவார்டு கொடுங்க அப்படிலாம் இல்லாமல் அவங்க மக தேர்ந்தெடுத்து அவங்க நம்ம அவார்டு மேடையில் கொடுக்கும்போது இது யாருக்கனோட மகள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் நண்பர்கள்கிட்ட கூட வந்து எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காத ஒரு நண்பர் வந்து யாருக்குன்னு. அவருக்கு எனக்கு நிறைய கருத்து முதல் வந்திருக்கு, ஆனால் உறவு முதல் இது வரைக்கும் வந்தது இல்லை. நல்ல மிக சிறந்த நண்பர், நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் விட சிறந்த இது வந்து குட்டி பத்மினி சொன்னது தான் வந்து மிகச்சிறந்த விஷயம் கண்ணன். ஏன்னா குட்டி பத்மினி உண்மையாகவே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த இடத்துல அவங்க இருக்காங்க. யாரை வேணாலும் அவங்களால கனெக்ட் பண்ண முடியும். தமிழ் சினிமா அவங்களை சரியாக பயன்படுத்திக்கல. நான் கூட வந்து 2-3 தடவை வந்து அவங்களோட வந்து பயணித்தேன். ஆனால் அதை யாரும் அவங்க வந்து எப்பவுமே என்னன்னா இங்கே இது ஒரு ஆணாதிக்க சமூகம். இது வந்து அவங்க ஒருத்தர் சாதிச்சவங்களை பார்த்து ஒன்று பொறாமையாக இருக்கும், பெண்ணை பார்த்தோன்னே ஒன்று பொறாமையாக இருக்கும், இல்லை சீப்பாக இருக்கும். அதுதான் அவங்களோட திறமையை வந்து யாரும் இங்கே சரியாக இட போட மாட்டாங்க. அது தமிழ் சினிமாவும் அப்படி தான். அவங்க நினச்சிருந்தா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் அவங்கள சரியாக பயன்படுத்தியிருந்தா இன்னைக்கு தமிழ் சினிமா கண்டவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இடத்துல தமிழ் சினிமா இருந்திருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோமை இது வந்து ஒரு அட்சய பாத்திரத்தை கொண்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தோம். தமிழ் திரையரங்குகள் எடுத்த எவங்ககிட்டே நீங்கள் போய் பிச்சை எடுக்க வேண்டாங்க. அது இன்னைக்கு ஓடிடி ஆகி அது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லெவல் வந்திருக்கும். அன்னைக்கு வந்து குட்டி பத்மினிக்கு ஜிடிவியில் இன்னைக்கு ஜிடிவியே வந்திருக்காது. ஜிடிவி வந்து எங்ககிட்ட வந்து அன்னைக்கு நெகோஷியேட் பண்ணுறாங்க. தமிழ் திரை 49%, தமிழ் இவங்க ஜிடிவி 51%. நாங்கள் ஆரம்பிக்கலாம், நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம், நம்மளே ஜிடிவியே வேண்டாம் நீங்களே பண்ணுங்கன்னு கூட. ஆனால் அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அதனோட வேல்யூ தெரியல, எங்களோட வேல்யூவும் தெரியல, எதிர்காலத்தோட வேல்யூவும் தெரியல. இன்னைக்கு வந்து எங்கேயோ போய் கை கட்டி நிற்க வேண்டிய இடத்துல தமிழ் சினிமா இருக்கு. அந்த வகையில் வந்து குட்டி பத்மினி சொல்லியிருக்காங்க, நிச்சயமாமா நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து கண்ணனுக்கு கொடுங்க. அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான, வேலிடேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது யார் வேலிடேட் பண்ணுறாங்கிறத வச்சு தான் அந்த ஸ்டூடெண்ட் வெளியே போய் சொல்லிக்க முடியும். அந்த வகையில் கஷ்டப்படாமல் உங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லக்கு அடிச்சிருக்கு இன்னைக்கு மேடையில். அந்த வகையில் குட்டி பத்மினிக்கு நன்றி. அவங்க சொன்ன விஷயத்தை கூட நாங்கள் ட்ரை பண்ணுறோமா. அந்த அவார்டு உண்மையாகவே வந்து தமிழ் சினிமாவிலேருந்து மிகச்சிறந்த இயக்குனர், இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு அவார்டு கொடுக்குற இது வந்து நிச்சயமாக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நீங்கள் கூட இருந்து நீங்கள் எங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி. இருந்தாலும் தானு சார் சொன்னதான் நான் தானு சார் இருக்க சொன்னேன். அதாவது சார், நான் வந்து எனக்கு இப்போ 60 வயசு ஆயிடுச்சு. இந்த 60 வருஷத்தில் நான் மிகவும் வேதனை அடைந்த சமயம் நேற்று தான். மிகவும் என்னோட மனவேதனை அவ்வளோ வேதனை. ஏன்னா என்னுடைய தாய் தந்தையை என் கூட பிறந்தவங்களை வந்து எதிர்த்து நான் நிற்கும் போது என்ன மாதிரியான ஒரு மனக்கஷ்டத்தில் இருந்தனோ அந்த மனக்கஷ்டத்தில் தான் நான் நேற்று இருந்தேன். என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நன்மை செய்தவருக்கு வேற யாருமே இருக்க முடியாது. வேற யாரும் எந்த தயாரிப்பாளர் இருக்க முடியாது, எந்த நிர்வாகி இருக்க முடியாது, இன்னைக்கு இருக்கிற நிர்வாகி இருக்க முடியாது, இதுவரைக்கும் இருந்த நிர்வாகி இருக்க முடியாது. அவ்வளோ மிகச்சிறந்த நன்மைகளை நான் பண்ணேன். நான் அவங்களுக்கு சொன்னேன், நான் ஒரு வாளா இருக்கேன். இந்த தமிழ் சினிமா எப்போல்லாம் மிக சிரமமான இடத்துக்கு எங்களை பயன்படுத்திங்க. உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்களை எதிர்ப்பதற்கு எங்களை பயன்படுத்திங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க காலடியில் போய் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு எந்த யூகோவும் இல்லாமல் அவங்க அழைத்த போதெல்லாம் நாங்கள் அவங்க போய் அந்த மேடை அவங்க கிட்ட போய் உட்காந்துருக்கோம். நாங்கள் போய் உட்காந்து பல நாட்கள் அவங்க யாரும் இல்லாமல் திரும்பி வந்திருக்கோம். பல மணி நேரம் காத்திருந்திருக்கோம். அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து ஒரு சரியான திசையில் நோக்கி போடணும். அதுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்களுடைய புரிதலின்மை அதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றா நான் நீங்கள் சொன்னதுக்கு நிச்சயமாக நான் ஒத்துழைக்கிறேன். நீங்கள் அவங்க மேடையில் எல்லா தயாரிப்பாளரும் கூப்பிடுங்க, நான் வரேன். நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்கன்னா அந்த தவறை அந்த கடமை நான் திருத்திக்கிறேன். இது தவறுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் பண்ண தவறுன்னு சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிறேன். உங்களோட பிரச்சனையை அது நீங்கள் பார்த்துக்கணும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் 2 இருக்கீங்கன்னா அவங்க நீங்கள் ஒன்றா சேர்க்கறதை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் இவங்கள ஒர்க் பண்ணக்கூடாது, இவங்களோட ஒர்க் பண்ணக்கூடாது, அந்த பிரச்சனைக்கு எங்களால் பண்ண முடியாது. ஏற்கனவே எங்களுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது, பெப்சிக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது, அதை நிறுத்துறோம் இதை நிறுத்துறோம்னு. அப்போது நாங்கள் எங்களை அடியாளாக பயன்படுத்துகிற வேலையை விட்டுட்டு எங்களை ஒரு போராளியாக பயன்படுத்தி இன்னைக்கு தமிழ் சினிமா எந்த நிலையில் இருக்குது, அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல தயாரிப்பாளர் இருக்காங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு நாங்கள் வந்து போராடி பல விஷயங்களை இன்னைக்கு கொடுத்துருக்கோம். அதில் சைன் பண்ண கூட அவங்களுக்கு வந்து மனசு இல்லை. என்ன ஒரு இயக்குனர் இன்னைக்கு மேடையில் இருக்கார் பேரரசு, நீங்கள் கேட்டு பாருங்க. அந்த ஒப்பந்தத்தை வாங்குவதற்கு எவ்வளவு நாட்கள் நாங்கள் அவங்களோட சண்டை போட்டுருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஆரம்பிப்பதுக்கு முன்னாடி
எவ்வளவு நாள் ஷூட்டிங் இருக்கு, என்ன பட்ஜெட்ல படம் எடுக்க போறாரு, எத்தனை நாள் அவர் எடுக்க போறாரு, எங்க எடுக்க போறாரு, அது என்ன ஆர்டிஸ்ட் வேணும், என்ன கலைப்பொருட்கள் வேணும், எல்லா டீட்டெயிலும் கொடுத்து அந்த நாட்களுக்குள்ள அவர் படத்தை முடிக்க வேண்டும். அவர் கேட்ட அனைத்தையும் தயாரிப்பாளர் செய்து கொடுத்திருந்தால் அந்த நாட்களுக்குள் அந்த பட்ஜெட்டுக்குள் படத்தை முடிக்கவில்லை என்றால் இயக்குனர் சம்பளத்திலிருந்து கூட பிடித்துக் கொள்ளலாம்ங்கிற அக்ரிமெண்ட்ல நான் கைட்டு போட்டு கொடுத்துருக்கோம் சார். இந்த நூற்றாண்டு தமிழ் சினிமாவில் இது நடந்திருக்குமா? இதே மாதிரி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர்ஸுக்கும், மியூசிக் டைரக்டர்ஸுக்கும், எழுத்தாளர்களுக்கும் எல்லாருக்கும் இது போல அந்த தமிழ் சினிமா ஒரு சரியான பாதையில திட்டமிட்டு பட்ஜெட்டோட படம் எடுக்கணும் அப்படிங்கறத நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுல கையெழுத்து போடல இது வரைக்கும். இது உங்களால பண்ணவே முடியாது, உங்களால பண்ணவே முடியாது. 100 வருஷம் நீங்க போராடினாலும் பண்ண முடியாது. இப்ப அதை கண்ணு கொடுத்தா நீங்க நடப்பு தயாரிப்பரோட சண்டை போடு, அவங்க கூட ஒர்க் பண்ணாத, இவங்க கூட, இன்னைக்கு அவங்களா நம்ம எதிரி. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. நாங்க எங்களோட சம்பளம் சார், உங்க மேடையில் நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாது இல்ல, பெரிய படம்னா எங்க சம்பளம் 3% தான் சார். தமிழ் சினிமாவில் நீங்க கொடுக்குற சம்பளம் 3% தான் எங்க சம்பளம். அதாவது நான் சொல்றது டைரக்டரோ கேமராமேனோ அது மாதிரி டாப் லெவலில் இருக்கவங்க நான் சொல்லலை. மீதி பேர் இந்த டெய்லி வேஜஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நீங்க பெரிய பட்ஜெட்னா இப்போ 100 கோடினா எங்க சம்பளம் 3 கோடி தான். ஆனா சின்ன படங்களை வரும்போது 20%ல இருந்து 30% வரைக்கும் வருது. இப்போ 1 கோடியில பட்டாங்கன்னா எங்களோட சம்பளம் 30 லட்சம் வரும். ஆனா பெரிய படங்களுக்கு 3% தான். இப்போ நாங்க இப்போ இந்த 10% 20% நான் ஃப்ரீயா பண்ணா உங்களுக்கு லாபம் வந்துருமா? இப்ப நீங்க படம் பண்றீங்க, உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கு உங்களுக்கு, நீங்க உங்க பட்ஜெட் 3 கோடினா எங்க சம்பளம் அதிகபட்சம் 50 லட்சம் ரூபாய். இப்ப வெறும் 50 லட்சம் தான் உங்களுக்கு நஷ்டமா? 3 கோடியில நீங்க படம் பண்ணீங்கன்னா 4 கோடி நஷ்டம் இன்னைக்கு. அதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட நிலைமை. எல்லாம் இந்த படத்தை ஃப்ரீயா அவங்கவுங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க தவிர ஒருத்தரும் விலை கொடுத்து வாங்க தயாரில்லை. ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன், பணமே இல்லாம தேட்டர்ல கொடுக்கணும், அட்வான்ஸ் கூட கிடையாது. அப்புறம் ஓடிடில எந்த விதமான ஷேரிங் இல்ல, வந்தா ஷேரிங், பணமே இல்லாம எல்லாரும் ஓட்டிட்டு அவன் லைப்ரரியில நம்ம படங்கள் போய் உட்காந்துருக்கு. இதெல்லாம் போராடுறதுக்கு உண்டான இது சக்தி எல்லாரும் ஒருங்கிணைந்தான் பண்ண முடியும். இதையெல்லாம் இல்லாம விட்டுட்டு என்னோட சண்டை போடுறதுல என்ன நியாயம் இருக்கு? என்னோடங்கிறது பெப்சியோட சண்டை போடுறதுல எந்த நியாயம் இல்லை. எங்களால முடிந்த அனைத்து உதவிகளையும் அனைத்து விஷயங்களையும் அவங்க கேட்காமலே நான் பண்ணி கொடுத்த நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் மேன்மை தங்கியவர்களுக்கும், அரங்கத்தின் நிறை நல்லோர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். யார் கண்ணன் முதல் புள்ளியார் சுழி போட்டது கலைப்புலின்ற ஒரு பெயர் எழுதினார் 1984. அதுதான் யார் அவர் அன்னைக்கு எழுதின எழுத்து இன்றும் என்றும் அது நிலைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் சந்தித்தது சுரேஷ் மஹாலில் டப்பிங் தேட்டரில் நான் அவரை முதல் சந்திக்கிறேன். அப்போ கை கொடுக்கும் கை படத்தினுடைய டப்பிங் சவுகார் ஜானியம்மா டப்பிங் பேசிட்டு போகிறாங்க. மகேந்திரன் சார் இல்லைப்பா, மகேந்திரன் இருந்தால் கூட தப்பிச்சிக்கலாம்பா, டப்பிங்கில் இந்த கண்ணங்கிட்ட மாட்டிங்கன்னு அவஸ்தப்படுறதா, அது விடவே மாட்டேன்றான், அப்படி சீரும் சிறப்புமாக செதுக்குறான் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அப்படின்னு சொன்னாங்க. யார் அந்த கண்ணன் அப்படின்னு கூப்பிட்டு பேசினேன். அப்போ 2 பேரும் வந்தாங்க, சக்தி சுப்பிரமணியம், மதுக்கூர் கண்ணன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் வாங்க, எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அதுதான் யார். அது நார்த் உஸ்மான் ரோட்டில் அலுவலகம் திறந்து அவர் புள்ளியார் சுழி போட்டு ஆரம்பித்த படம் தான் யார். அது அதில் என்னென்னா, அதில் சற்றொப்பு இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு லட்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. அந்த படத்தில் பணியாற்றிய என்னுடைய ஆத்மார்த்த நண்பர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களும், பிஆர்ஓ பாரிவல்லல் அவர்களும், படத்தொகுப்பு செய்த லில்லின் சார் அவர்களும் இந்த மேடையில் பார்க்கும்பொழுது உண்மையிலே சொல்லனா இன்பம் சூழ்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் படத்தினுடைய 100வது நாள் விழா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அந்த விழாவை நடத்தி கொடுக்குறாரு. அவர் மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி தானுவை பார்க்கும்போது எனக்கு ஏழை நண்பன் பணக்கார நண்பன் ஒரு கதையை சொல்லி ஏழை நண்பனாக தானு நினைக்கிறேன், இப்படிப்பட்ட பணக்காரெலாம் மேடையில் வச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒரு படம் பண்ணி தரப்போகிறேன்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு கண்ணனை கூப்பிட்டு எனக்காக ஒரு கதை சொல்லினார். கண்ணை வேற ஒரு கதைக்கு போனார், அவர் கதையை விட்டுட்டார்.
அது ஒரு சின்ன வருத்தம் எனக்கு வாழ்நாளில் அது வருத்தம் இருக்க தான் செய்யும். எப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணி கண்ணே கன்னியாகுமரியன் போனாருன்றது ஒரு அது ஒரு அதாவது அவரோட கவித்துவமான ஒரு கலைஞன். அள்ளித்தந்த வானம் மண்ணை அல்லவா சொல்லித்தந்த பூமி தந்தை அல்லவான்னு எழுதினவர் இல்லையா, அது இன்றைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டா அங்கேயும் கனாதபடி எங்கும் ஒழிச்சின்னு இருக்குது. அப்படிப்பட்ட கண்ணன் வந்து மகேந்திரன் சார் பேரில் ஆரம்பிக்கும்போது மகேந்திரன் சாருக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு இருக்குது. எனக்கு வந்து 91 தையல்கான் படத்துக்கு கதை கொடுத்தவர் எஸ்பி முத்துராம் சார் இயக்குனர். அப்போ அவரோடு பழகிய பழக்கம். அதனால் அவருடைய பையன் ஜான் மகேந்திரனுக்கு வந்து நான் சச்சின் படம் கொடுத்தேன். இப்போ திரும்பவும் 18ஆம் தேதி அது ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு பிரளயத்தை அந்த படம் உருவாக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ணியிருக்கேன். மகேந்திரன் சார் மேலே இப்படி ஒன்று ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு லவ் மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தை பெற்று ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில இருந்தேன். அப்போ தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து பெண்கள் ஒப்ளைஜ் பண்ணாதான் வேஷங்கிற மாதிரி ஒரு பரிமாணத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அப்போ மகேந்திர சாரை போய் நான் பார்த்த உடனே எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு ஒரு வேஷம் கொடுத்தாரு. அந்த நன்றியை வந்து என்னால் மறக்கவே முடியல. அப்போ அவர் வீடு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பெரிய ப்ரொடியூசராக மாறினேன். அப்போ அவர் வீடு ஜப்திக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே நிஜமான உயரங்கள் அப்படின்னு ஒரு சீரியல் நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். உடனே அவரை கூப்பிட்டு அவரை கொடுத்து அந்த வீட்டை வந்து காணிக்கையாக நான் வந்து என்னால் மீட்டு கொடுக்க முடிஞ்சது. அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் வந்து கவர்மெண்ட்டோட அஃபிலியேஷன் வாங்கி வச்சுருக்கேன் காலேஜுக்கு. ஆக்சுவலாக எனக்கு டைம் இருக்கலை. ஏன்னா நான் எப்போல்லாம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேனோ உடனே ஒரு ஹிந்தி சீரியல் வந்துடும். இப்போ நான் ஹிந்தியில் வந்து 3 சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது மைத்தாலஜி. ஸோ நான் மைத்தாலஜி சீரியலாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாமியார் மருமகள் சண்டை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அதனால் ஜனங்களுக்கு நமக்கு சொல்கிறது எந்த விதமான நல்ல விஷயமும் கிடையாது. ஸோ அப்போ கண்ணன் சார் சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் அஃபிலியேஷன் வந்து என்கிட்ட இருக்குது. நான் சொல்லலை, இப்போ இங்கே சொல்கிறேன். அஃபிலியேஷன் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டே நம்மளால் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இதை வந்து இன்னொரு விஷயமா நான் சொல்லணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பாலு மகேந்திரா சார், மகேந்திரன் சார், பாலச்சந்தர் சார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேர்லையும், சாந்தராம் அவர்கள், குருதத் அவர்கள், இப்படி எல்லார் பேர்லையும், சத்யஜித் ரே அவர்கள் ஒரு அவார்டு, பேன் இண்டியா அவார்டு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, வருஷம் நடத்தணும்னு. ஸோ நான் கண்ணன்ட்ட சொன்னேன், இவ்வளோ நல்லா பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கண்டக்ட் அன் அவார்ட் ஃபங்க்ஷன் அண்ட் அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் பூரா என்னால் கொண்டு வந்து தர முடியும். அதை நல்லபடியாக நம்மளால் பண்ண முடியும். பட் எது ஒன்றையும் நம்ம ஒழுங்காக பண்ணணும். சும்மா ஒரு இவங்களா டிசைட் பண்ணிட்டு 30 நாளில் வந்து டிசைட் பண்ணிட்டோம் 30 நாளில் கொண்டாங்கன்னா பாம்பே எல்லாம் அப்படி நடக்கவே நடக்காது. நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒன்று பண்ணி கார்ப்பரேட் ஃபீல்டுக்கு எப்படி வேணுமோ ஒரு 6 months 1 year மாதிரி அதை கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணோன்னா நெத்தடி மாதிரி எவ்ரி இயர் செய்ய முடியும். கண்டிப்பாக அந்த பேரில் இருக்க விருதை வாங்குறதுக்கு எல்லா நடிகர்களுமே முன் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சகோதரியா, ஏன்னா கண்ணன் சார் எங்கள் சீரியலில் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஜீவாக்கா வந்து அவங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூட பிறந்த சகோதரி தான். ஸோ நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறது இல்லையே தவிர அவங்க நல்லா இருக்கணும்னு எப்போவுமே நினைக்கிறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ, ஏன்னா எனக்கு 2 சகோதரர்கள், 2 பேருமே இப்போ உயிரோட இல்லை. எங்கள் அண்ணன் பெரிய இன்ஸ்டியூட்டில் இருந்தார், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். ஸோ கண்ணன் தான் என்னுடைய சகோதரர். என்ன வேணாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன்.